ஆளுக்கு பொறுமை இருக்கலாம். ஆனா, ஒரே அளவுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியாது பாத்தியலா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு அப்படிதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜவுளி எடுக்க வந்துருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த கடையில பிள்ளைகளுக்கு துணி எடுக்கன்னு சொல்லி கூட்டு போனாரு. கடைக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொம்பளைகளுக்கு தேவையான சுடிதாரு, சூட்டு, ஜீன்ஸு, நைட்டி அப்படின்னு சொல்லி நெறைய வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க தான் நல்லா இருக்கும்ல. போன உடனே லேடீஸ் அங்க தான் எடுப்பாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "நீ இங்க நின்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு துணி எடுத்த மாரி தான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பிள்ளைகளுக்கு துணி எடுத்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு, எனக்கு கால் வலிக்க வலிக்க அங்கேயே துணி எடுக்காமலாம் ஒரே வாக்கில் தான் துணி எடுத்தாங்க. நானும் பொறுமையை இழந்துட்டேன். இனிமேல் நான் உங்கள் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டு நானும் என் சின்ன பையனும் வந்துட்டு இங்கே பொம்மை இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போச்சு பார்த்துக்கிடுங்க. எம்பூட்டு நேரம் தான் நானும் ஒரு பொறுமையாக இருக்கிறது. ஒன்று எனக்கு துணி எடுத்து கொடுக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தி அப்படின்னு சொன்னால் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு எடுத்து பெரியவனுக்கு எடுத்து அவருக்கு வேறு எடுத்து கடைசியில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் டென்ஷன். ஆளுக்கு பொறுமை இருக்கலாம். ஆனா, ஒரே அளவுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியாது பாத்தியலா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு அப்படிதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜவுளி எடுக்க வந்துருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த கடையில பிள்ளைகளுக்கு துணி எடுக்கன்னு சொல்லி கூட்டு போனாரு. கடைக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொம்பளைகளுக்கு தேவையான சுடிதாரு, சூட்டு, ஜீன்ஸு, நைட்டி அப்படின்னு சொல்லி நெறைய வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க தான் நல்லா இருக்கும்ல. போன உடனே லேடீஸ் அங்க தான் எடுப்பாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "நீ இங்க நின்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு துணி எடுத்த மாரி தான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பிள்ளைகளுக்கு துணி எடுத்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு, எனக்கு கால் வலிக்க வலிக்க அங்கேயே துணி எடுக்காமலாம் ஒரே வாக்கில் தான் துணி எடுத்தாங்க. நானும் பொறுமையை இழந்துட்டேன். இனிமேல் நான் உங்கள் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டு நானும் என் சின்ன பையனும் வந்துட்டு இங்கே பொம்மை இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போச்சு பார்த்துக்கிடுங்க. எம்பூட்டு நேரம் தான் நானும் ஒரு பொறுமையாக இருக்கிறது. ஒன்று எனக்கு துணி எடுத்து கொடுக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தி அப்படின்னு சொன்னால் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு எடுத்து பெரியவனுக்கு எடுத்து அவருக்கு வேறு எடுத்து கடைசியில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் டென்ஷன். ஆளுக்கு பொறுமை இருக்கலாம். ஆனா, ஒரே அளவுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்ல முடியாது பாத்தியலா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு அப்படிதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜவுளி எடுக்க வந்துருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த கடையில பிள்ளைகளுக்கு துணி எடுக்கன்னு சொல்லி கூட்டு போனாரு. கடைக்குள்ள என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொம்பளைகளுக்கு தேவையான சுடிதாரு, சூட்டு, ஜீன்ஸு, நைட்டி அப்படின்னு சொல்லி நெறைய வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க தான் நல்லா இருக்கும்ல. போன உடனே லேடீஸ் அங்க தான் எடுப்பாங்க. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "நீ இங்க நின்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு துணி எடுத்த மாரி தான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பிள்ளைகளுக்கு துணி எடுத்துட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு, எனக்கு கால் வலிக்க வலிக்க அங்கேயே துணி எடுக்காமலாம் ஒரே வாக்கில் தான் துணி எடுத்தாங்க. நானும் பொறுமையை இழந்துட்டேன். இனிமேல் நான் உங்கள் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டு நானும் என் சின்ன பையனும் வந்துட்டு இங்கே பொம்மை இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக போச்சு பார்த்துக்கிடுங்க. எம்பூட்டு நேரம் தான் நானும் ஒரு பொறுமையாக இருக்கிறது. ஒன்று எனக்கு துணி எடுத்து கொடுக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தி அப்படின்னு சொன்னால் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு சின்னவனுக்கு எடுத்து பெரியவனுக்கு எடுத்து அவருக்கு வேறு எடுத்து கடைசியில் பார்த்தி அப்படின்னு சொன்னால் டென்ஷன்.